ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான் சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதத்தில் அப்படிங்கும்போதே உங்களுக்கு 6ஆம் பாவத்தில், அதாவது பகைரண ரோகம் அப்படிங்கிற 6வது ஸ்தானத்தில் உங்களோட விரையாதிபதி சூரிய பகவான். அதுவே உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தபடியாக உங்களோட சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான், ராகு பகவான், இவங்க எல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று, ஜெயம், வெற்றி. அதே சமயம் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளாக கிடைக்கும். இப்போ உத்தியோகத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா ரோகம் விளையும், அதாவது வியாதி போயிடும். அதே மாதிரி கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நெருக்கடிகள் இருக்காது. ஆக நம்ம கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வேலை செஞ்சோம் அப்படின்னா இந்த பகைரண ரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு, குடும்பத்தில் குழப்பம் இல்லை, தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதேமாரி சுபகாரி நிகழ்ச்சிகள், பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஆதிபத்தியத்தில் நம்ம ஒரு ஆதிபத்தியத்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு ஆதிபத்தியம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஜீவனாதிபதியமான புதன் வக்ரகதியில் இருக்கார். அதே சமயம் இந்த புதன் பார்த்தீங்கன்னா 20 மார்ச் 2026 அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் விலகும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். முதல்ல மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்.
அதே பகைரண ரோகஸ்தானத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கார். உடன்பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும். அதுமாரி உங்களோட உடல் ஆரோக்கியமும் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மைகள். அவ்வளோதான், பொறுமை. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் அனாவசியமான ஒரு சண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு சண்டையெல்லாம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? பகை அதிகமாகும். பகை அதிகமான உறவுகள் அப்படியே வெட்டி போகிற மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களோட கலத்திரம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் அற்புதமாக உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள், தனவரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆனால் அங்கே என்னென்னா சனி பகவான் அங்கே இருக்கார், கண்டகச்சனியாக இருக்கார். கண்டகச்சனி 7ஆம் பாவம். ஆனால் சுக்கிரனும் 7வது பார்வையாக உங்களை பார்க்குறாரு, சனீஸ்வர பகவானும் உங்களை 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு. ஒரே சமயம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, ஆனால் சுறுசுறுப்புன்னு வந்துச்சுன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சந்தோஷம்னா சந்தோஷத்தை எடுத்துப்பீங்க. அதே சமயம் மார்ச் 15லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விரையாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் வந்துடுறார். சூரியனும் நேராக ஜென்மராசியை பார்ப்பார். சூரியன் சனி ரெண்டு பேருக்கும் ஆகாது, ஆனால் 2 பேரும் சேர்ந்துன்னு உங்களை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக, நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ரொம்ப மைனஸ் பாயிண்டில் போயின்னு இருக்கு. கரெக்டாக நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள், சில சமயம் சொஸ்தமாகாத வியாதி, சில சமயம் சொஸ்தமாகக்கூடிய வியாதி, ஆனாலும் ஏதோ ஒன்று போயின்னு இருக்கு, மருத்துவ செலவுகள் ஆயின்னு இருக்கு. இதுதான் உண்மை. அதே சமயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கோம், ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி. ஆனால் மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து அந்த குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஜீவனத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும். சில பேருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம், சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறபோது தனக்காரகன் இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்படியே போனால் ரொம்ப நல்லது. இருந்தாலும் இந்த சுப விரயங்கள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, கேது பகவான் விரயஸ்தானத்தில், அதே சமயம் ராகு பகவான் பகிர்வன ரோகம், அந்த 2 பேரும் அசுப கிரகங்கள் மறைந்த இடத்துல இருக்காங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அத்தனை விஷயத்துலேருந்தும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக இருந்து வெற்றிகளை அடைய வேண்டிய ஒரு மாதம். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை போடுங்க, அற்புதம். அடுத்தபடியே சனீஸ்வர பகவான் வழிபாடு. ஏன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கிற கண்டகச்சனி, வாழ்க்கை தோன்ற உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணுமானோ, அதேமாரி உங்களோட கூட்டாளியில் லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக அவங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லது, குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் இருக்கும். அதனால் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு எழுதீபம் போட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.